அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம 11th இயல் 2ல் மீதி பார்ட்டை பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற ஹெட்டிங் வந்து ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு அப்படின்னா ஐந்திணைகளை பற்றி கூறுகின்ற பாடல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசனில் வந்து நமக்கு வந்து முல்லைத்திணையை பற்றி கொடுத்துருப்பாங்க. முல்லைத்திணை இயற்றியது வந்து நமக்கு யாருன்னு தெரியும், பேயனார். நம்ம ஷார்ட்கட் கூட நம்ம சொல்லியிருப்போம், பின்னாடி பாக்ஸில் கூட வருது, நம்ம அங்கே கூட பார்த்துக்கலாம். பேயனார் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலைவன் வந்து தலைவியை விட்டு பிரிந்து வெளியூருக்கு வந்து பொருள் சேர்க்க போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் திரும்பி அவன் சொன்ன காலத்திற்கு முன்பாகவே வந்துடுற மாதிரியும், அது வந்து தலைவிக்கு உணர்த்துற மாதிரியும் தான் இந்த பாட்டு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ காய கொன்செல் நெய்தல் முல்லை போவிதழ் தலவமோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டாற்றல் புறவே பேரமர கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலைவன் வந்து சொன்ன காலத்திற்கு முன்பாகவே வந்திருப்பாரு. அந்த மாலை நேரத்தில் பூக்கின்ற அந்த பூக்கள் கூட அவர் அந்த கடைவிழி உடையவள், நல்லா அந்த கண்கள் அழகாக இருக்கிற தலைவியே இந்த பூக்களோடு சேர்ந்து நம்ம மகிழ்வாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டு லைன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கண்டினியூட்டியாக நம்மளுக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே பொருளில் வந்து இந்த ஒரு பொருள் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. கவினி அப்படின்னா அழகு, அப்படின்னா அழகுற அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மழைக்கால மலர்கள் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஷின். மழைக்கால மலர்கள் எது அப்படின்றது இதில் வந்து ஆர்டர் நோட்டில் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பாருங்கள், மழைக்கால மலர்கள் அப்படின்னா காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, தலவம், பிடவம் இதெல்லாம் வந்து மழைக்கால மலர்கள். நெக்ஸ்ட் நூல்வெளியில் என்ன பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐங்குறு நூறு எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறுனாலே 5 திணைகளை பற்றி பாடக்கூடியது. இதோட அந்த பாட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. 3 to 6. இப்போ 3ன்றது வந்து இங்கே சிற்றிலை, 6ன்றது பேரலை நம்மளுக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் இதில் வந்து 100 பாடல், ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் சேர்ந்து 5 திணைகளுக்கு வந்து நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா 500 பாடல்கள் இருக்கும். அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணுங்க. நெக்ஸ்ட்டு எல்லா திணைக்கும் ஆத்தர் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி அப்படின்னாலே நம்ம கபிலர் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். முல்லைத்திணை, முல்லைப்பூ வச்சுட்டு போனால் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், பேய் பிடிக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அப்போ முல்லைத்திணை அப்படின்னா பேயனார். மருதத்திணை அப்படின்னா ஓரம் போகியார். மருத நெல் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருந்தாங்கன்னா அந்த நெல்லை மெரிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஓரம் போவோம். ஸோ மருதத்திணை அப்படின்னா ஓரம் போகியார். நெய்தல் திணை அப்படின்னா, நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்போ கடலில் இருக்கிற மீனை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் போகிறாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நெய்தல் திணை அப்படின்னா அம்முவனார். நெக்ஸ்ட்டு பாலை திணை அப்படின்னா ஓதலாந்தியார். இது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட பாட்டி வந்து பாலை வந்து சூடு பண்ணுறதுக்கு ஊதங்குள்ள ஊதுறாங்க, அடுப்பு வந்து ஊதி பாலை வந்து காய்ச்சுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாலை திணை அப்படின்னா ஓதலாந்தையார் அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். இதோட ஐங்குறுனோட கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் அப்படின்னா கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் அப்படின்னா சேரளம் இரும்பொறை நம்ம படிச்சிருக்கோம். அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சேரன் இரும்பொறை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஐங்குறு நூறு இதுக்கு வந்து நமக்கு வந்து இது பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஐங்குறு நூறு அப்படின்னா நமக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து எத்தனை அடி அப்படின்றதுல 3 to 6 அடி அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் எல்லா திணைக்கும் வந்து ஆத்தர் தெரியணும். அதுக்கப்புறம் இதோட கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் அப்படின்னா சேரல் இரும்பொறை அப்படின்னு தெரியும். இங்கே வந்து முல்லைத்திணை தான் கொடுத்துருக்காங்க. முல்லைத்திணை அப்படின்னா பேயனார். பேயனார் வந்து சங்ககால புலவர்களில் ஒருவர் தான் பேயனார். இவர் வந்து 105 பாடல்கள் வந்து இவர் எழுதிய 105 பாடல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த லெசன் பார்க்கலாம்.
யானை டாக்டர் அடுத்த லெசன். இது வந்து கதை பகுதி தான், நம்மளுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யானை டாக்டர் அப்படின்னா நம்ம இங்கே யாரை சொல்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தியை சொல்கிறோம். யானை டாக்டர் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தியை சொல்கிறோம். இந்த கதை பகுதி எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயமோகன் தான் நம்ம இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கூட இருக்காது இந்த லெசனில். இப்போ யானை டாக்டர் அப்படின்னா காட்டின் மூலவர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா யானையை சொல்கிறோம். காட்டின் மூலவர் அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா யானையை வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் இங்கே கீழே வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி பார்த்தோம் பார்த்தீங்களா. கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் வந்து ஒரு கைடு மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாரு. யானைக்கிட்ட வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், வனவத்தில் வந்து நம்ம அப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் உருவாக்கிய அந்த கொள்கையை வந்து தான் இப்போ இருக்கிற வனத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு கைடனாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு கைடு மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபாலோ பண்ணுற இந்த நடைமுறையில் உள்ள வனத்துறையில் கையேடு எழுதியவை யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ட்டு நமக்கு இங்கே தெரியணும். அடுத்த பாயிண்டில் யானையோட பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து 1 மார்க்ஸ் வந்து இதில் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்துக்கங்க, யானையோட அதர் நேம்ஸ் வந்து கயம், வேழம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனவதி, அத்தி, அத்தினி, அரசுவா, அள்ளியன், அனுபமை, ஆனை, இபம், இரதி, குஞ்சரம், வள்ளிங்கு, கரி, அஞ்சனம். 21 நேம் வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யானைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஷார்ட்கட் பார்த்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். உங்களால் படிக்க முடிஞ்சது படிச்சுக்கங்க. இதில் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கதை பகுதியில் வேறு எதுவுமே இல்லைப்பா, சும்மா கதை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த யானைக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடுற மாதிரியும் அந்த யானை வந்து கட்டி அணைக்கிற மாதிரி தான் இங்கே கதைப்பகுதிகள் வந்து வரும். இப்போ காமனாக வந்து யானைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யானையோட வகைகள் வந்து 3 வகை சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள் இருக்குது. செகண்ட் டைப் வந்து ஆப்பிரிக்க காட்டு யானைகள் இருக்குது. தேர்ட் டைப் நம்ம ஆசியாவில் இருக்கிற யானைகள். அப்போ யானைகள் வந்து 3 வகைப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள். 3 டைப்பாக யானைகளை வந்து நம்ம பிரிக்கிறோம். எல்லா யானைகளோட ஆயுள் காலம் வந்து எத்தனை வருஷம் அப்படின்னா 70 ஆண்டுகள். அதோட உயிர் வாழ்கின்ற வந்து மினிமம் ரேஞ்ச் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னா 70 ஆண்டுகள் வந்து இருக்கும். அப்புறம் யானைகள் பற்றி கலித்தொகையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு லைன் பார்த்துக்குங்க. களிறு அப்படின்ற மாதிரி இங்கே வந்திருக்கும் பாருங்கள். காழ்வரை நில்ல கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு. கடுங்களிற்று அப்படின்னா கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலே ஸ்டார்ட் பண்ணுது பாருங்க. காழ்வரை கடுங்களிற்று அப்படின்னா கலித்தொகை அப்படின்றது ஷார்ட்கட் இங்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸில் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி பற்றி சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக வந்து யானை டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. கிருஷ்ணமூர்த்தி வந்து யானை டாக்டர். இவர் வந்து தமிழகத்தில் இருக்கிற காட்டியல் வல்லுநர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யானைகளுக்கு அவரோட வாழ்நாளையே வந்து யானைகளை வந்து பாதுகாக்கிறதுலே வந்து அர்ப்பணிச்சிருப்பார். அப்புறம் வந்து உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஆய்வு கட்டுரைகள் வந்து யானைக்காக எழுதியிருப்பார். அப்புறம் வந்து வன பேணுனர்களுக்கு அது வனத்துறையை வந்து வனத்தை வந்து பாதுகாக்கிறவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருது வந்து நம்ம பத்மபூஷன் விருது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி வன பேணுனர்களுக்குன்னு தனியாக ஒரு விருது கொடுக்குறாங்க. மிக உயரிய விருது வந்து என்ன விருது அப்படின்னா வேணு மேனன் ஏலிஸ் விருதை வந்து இவர் வந்து 2000 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. எந்த வருஷம் வாங்கியிருக்காரு? 2000 வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா வன பேணுனர்களுக்கான விருது வந்து உயரிய விருது வந்து வேணு மேனன் ஏலிஸ் விருது வந்து வாங்கியிருக்காங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக கோவிலில் இருக்கிற யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அரசின் மூலம் செயல்படுத்தியிருக்காரு. இந்த கொஷின் நிறைய கொஷின்ஸில் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டட் ஆன ஒரு கொஷின். தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா. அது வந்து ரிப்பீட்டட் கொஷின் இது. நெக்ஸ்ட்
இந்த கதைப்பகுதியை வந்து நமக்கு வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணவர் வந்து யார் அப்படின்னா ஜெயமோகன். இப்போ இந்த ஜெயன்மோகன் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஜெயன்மோகன் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா நாகர்கோவிலில் வந்து பிறந்திருக்காரு. 2 புதினங்கள் எழுதியிருக்காரு. காமனாக வந்து நிறைய புதினங்கள் இருக்குது. அதில் நம்மளுக்கு இப்போ இங்கே ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. விஷ்ணுபுரம் கொற்றவை. விஷ்ணுபுரம் கொற்றவை புதினங்கள் எழுதியவர் யாருன்னா ஜெயமோகன். நெக்ஸ்ட்டு ஊமை சென்னாய் மத்தகம் அப்படின்ற கதையை எழுதியிருக்காரு. ஊமை சென்னாய் மத்தகம் அப்படின்ற கதைப்பகுதியை வந்து எழுதியிருக்காரு. இவரோட குறும்புதினங்கள் வந்து நமக்கு இப்போ இதில் இந்த ஹெட்டிங் நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெட்டிங் எதில் இருக்குது அப்படின்னா அறம் என்னும் சிறுகதையில் வந்து வந்திருக்கு. அப்போ என்னென்ன கதையெல்லாம் இங்கே எழுதியிருக்காரு அப்படின்னா அறம்ல எழுதியிருக்காரு, ஊமை சென்னாய் மத்தகம் இதில் கதைப்பகுதிகள். புதினங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணுபுரம் கொற்றவை வந்து புதினங்கள். அப்புறம் வந்து நம்ம புக்குக்கு பின்னாடி எப்பவுமே 11th புக்குன்னு வரும்போது சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து இங்கே வந்து நம்ம பண்டிதர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நமக்கு பாக்ஸ் பின்னாடி லெசன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறதையும் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இலக்கணம்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோஸ் வரும். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் வந்து ஒரு 4 பாயிண்ட் மட்டும் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக வச்சுக்கலாம். ஆபிரகாம் பண்டிதரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை. இம்பார்ட்டண்டான 1 மார்க். தமிழிசை இயக்கத்தின் தந்தை. இவர் வந்து காமனாக ஒரு டீச்சர். ஓகேங்களா. திண்டுக்கல்ல வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சித்த மருத்துவத்தை வந்து இவர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ இதை வந்து நம்ம இவரை வந்து அதனால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பண்டுவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். காலப்போக்கில் அவரோட அந்த டீச்சர் ஜாபை விட்டுட்டு சித்த மருத்துவராகவே வந்து தஞ்சைக்கு போய் மாறியிருப்பார். அதனால நம்ம இவர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பண்டிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவர் தமிழ் நூல்கள்லாம் பல நூல்கள் வந்து படித்து ஒரு சங்கத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அது என்ன சங்கம் அப்படின்னா சங்கீத வித்திய மகாஜன சங்கம். சங்கீத வித்திய மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட் இவருக்கு வந்து தமிழ்லேயும் வந்து ரொம்ப பற்று இருக்கும். அதனால வந்து அந்த இசைத்தமிழ் வந்து எந்த ஹெட்டிங்கில் வந்து உருவாக்கியிருப்பார் அப்படின்னா கருணாமிர்த சாகரம். கருணாமிர்த சாகரம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் வந்து இசைத்தமிழுக்கு ஒரு தொண்டு செஞ்சுருப்பார். அப்போ இவர் 70 வயசானதுக்கப்புறம் இறந்துருப்பார். அப்போ இங்கே வந்து நமக்கு ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்றது தெரியணும். இவர் வந்து பண்டுவர்னு சொல்கிறாங்க. ஏன் பண்டுவர் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பண்டுவர். பண்டுவர் மீன்ஸ் மருத்துவர். நெக்ஸ்ட்டு தஞ்சைக்கு போயிட்டு அவர் டீச்சிங் ஜாப்பை ஃபுல்லாக விட்டுட்டு மருத்துவத்திலே இருந்ததுனால இவர் வந்து நம்ம பண்டிதர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் உருவாக்கிய சங்கத்தை வந்து சங்கீத வித்திய மகாஜன சங்கம் அப்படின்றது தெரியணும். இசை தமிழுக்குன்னு உருவாக்கிய அந்த நேமுக்கு என்ன பேர் அப்படின்னா கருணாமிர்த சாகரம் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்களா லாஸ்ட்டாக அந்த இயல் முடியும் போது அந்த நூல்கள் நேமு ஆத்தர்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒரு 4 நூல் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல்கள். இயற்கை வேளாண்மை அப்படின்ற புக்கை எழுதியவர் அப்படின்னா இயற்கை வேளாண்மை வச்சு ஒரு நிறைய சென்டென்ஸ் சொல்லியிருப்பார். அது வேறு ஆத்தர் நம்ம பார்த்துருப்போம். இங்கே இயற்கை வேளாண்மைன்ற புக்கை எழுதியவர் யாருன்னா நம்மாழ்வார். இம்பார்ட்டண்டான கொஷின். பனைமரமே பனைமரமே சிவசுப்பிரமணியம் தான் அந்த இயற்கை வேளாண்மைக்கு ரொம்ப நாட்டுப்பட்டுவராக இருப்பார். அதனால பனைமரமே பனைமரமே அப்படின்னா சிவசுப்பிரமணியன். ஏனைகள் அழியும் பேருயிர் அது எழுதியவர் யாருன்னா முகமது அலி அண்ட் யோகானந்த். பறவகை உலகம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சலீம் அலி நம்மளுக்கு தெரியும். பறவகை அப்படின்னாலே சலீம் அலி அப்படின்றது. இந்த இயல்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் இலக்கணம் பார்ட் வந்து அடுத்த பார்ட்டை போட்டு நமக்கு வந்து எடுத்துக்கலாம். நன்றி. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.